நீங்க கோவா போறீங்கன்னா இந்த 3 தப்ப மட்டும் பண்ணிராதீங்க. 3வது தான் ரொம்ப முக்கியம். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. முதல் விஷயம், எந்த பேக்கேஜையும் நம்பி புக் பண்ணிராதீங்க. நாங்களும் தமிழ் டூரிசம்ங்கிறவங்ககிட்ட புக் பண்ணியிருந்தோம். அவங்க எங்க ட்ரிப்பையே வெறுக்க வச்சுட்டாங்க. அதனால நீங்க பேக்கேஜ் புக் பண்ணாம எங்க இருந்தாலும் மட்கான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு டிக்கெட் போட்டுருங்க. நாங்க திருநெல்வேலில இருந்து போனதுனால எங்களுக்கு டைரக்ட் ட்ரெயினே இருந்துச்சு. மட்கான் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கின உடனே கேப் ஏதாச்சும் புக் பண்ணி நார்த் கோவான பாகா பீச் சைடு வந்துருங்க. அங்க நிறைய ரூம்ஸ் இருக்கு. அதை விட பெட்டர் ஐடியா என்னன்னா ஆன்லைன்லயே ரூம்ஸ் எல்லாம் ப்ரீ புக் பண்ணிருங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஸ்கேம்ஸுக்கே பேர் போன ஊரா இருக்கும் போல இந்த கோவா எங்க போனாலும் ஸ்கேம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மூணாவது விஷயம் என்னன்னா கோவா ரீச் ஆனதுக்கு அப்புறம் எந்த கேபும் டிராவல்ஸும் புக் பண்ணாதீங்க. 2 வீலர் ரெண்டுக்கு எடுத்துக்கங்க. அதான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். 2 வீலர் ரெண்டுக்கு எடுக்கும் பட்சத்துல நல்லா பெரிய கடையா பார்த்து எடுங்க. ரெண்ட் கம்மியா இருக்குன்ட்டு சின்ன கடையில எடுத்துறாதீங்க. ஏன்னா பைக் உங்ககிட்ட தந்து விட்டு நீங்க எங்க போறீங்கன்னு உங்களே ஃபாலோ பண்ணி வந்து பைக்கை தூக்கிட்டு போயிருவாங்க. திரும்ப உங்ககிட்டே காசு கேட்டு ஸ்கேம் பண்ணுவாங்க. அதனால கோவாக்கு நல்லா பார்த்து சூதானமா போயிட்டு வாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸ் எல்லாம் மாட்டி தப்பிச்சு நாங்க கிளம்பி வந்துட்டோம்.